இங்க இந்த பாட்டி தான் வாழ்க்கையில் சேர்த்து வச்ச மொத்த பணத்தையுமே தன்னோட பையனுக்கும் பையனோட ஃபேமிலிக்கும் கொடுக்கலான்னு வராங்க. அப்ப தெரியாதனமா கால் வலிக்கு கீழே விழுந்துடுறாங்க. இப்ப அவங்க ரூம்ல இருக்க தெரியாமலேயே அவரோட பையன் மருமக பேர 3 பேருமே அவங்கள பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாட்டி எடுத்துட்டு வந்த அந்த சூட்கேஸை பார்த்த அந்த மருமக, பாத்தீங்களா எப்ப பார்த்தாலும் ஊர்ல இருந்து வரப்போ இந்த இது போன பொட்டேட்டோஸையே எடுத்துட்டு வராங்க, இது எதுக்கு நமக்கு அப்படின்னு ரொம்ப கேவலமா பேசுறா. அது மட்டும் இல்லாம அந்த பேரனும் இவங்க சமைக்கிறது நல்லாவே இல்லை, அதுக்கு நீங்க ஒரு வேலைக்காரியே வச்சிடலாம் இவங்களுக்கு செலவு பண்ற காசுக்குன்னு சொல்றான். இதெல்லாம் கேட்டுட்டு அந்த பையன் அமைதியா சிரிச்சிட்டு தான் இருக்கான். இவங்களுக்கு ஒரு வார்த்தை கூட சப்போர்ட்டா பேசல. இது கேட்ட அந்த பாட்டிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஏன்னா இவங்க சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிரில்லியண்டா இருப்பாங்க. அவங்களோட எல்லா காசையுமே ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி பயங்கரமா சம்பாரிச்சிருப்பாங்க. அந்த பணத்தை எல்லாத்தையும் அவனோட பையன் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த பேரனுக்கும் டாப் யூனிவர்சிட்டியில சீட் வாங்கி கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் தெரியாத அந்த மகன் இது எல்லாமே தன்னோட மாமியார் வீட்டுல இருந்தா கிடைக்குதுன்னு நினைச்சிட்டு இருப்பான். அதே நேரத்துல பாட்டி மயங்கி விழுந்துடுறாங்க. அவங்க மயங்கி விழுந்தது கூட யாரு கண்ணுக்குமே தெரியல. படத்துல அவங்களாதான் கண்ணை முடிச்சு பாக்குறாங்க. பாட்டிக்கு என்ன ஆச்சுன்னு விசாரிப்பாங்கன்னு பார்த்தா அந்த பையன் நைட்டு கூட சாப்பிட வரல, காலையிலயும் சமைக்கல, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க, நீ பேசாம ஊரு கிளம்புன்னு. அப்ப அந்த மருமக போறப்ப இந்த பொட்டியை எடுத்துட்டு போன்னு சொல்றா. பாட்டி அவங்க கிட்ட கடைசியா ஒரு சான்ஸ் தரேன், உங்களுக்கு கண்டிப்பா இந்த பொட்டி வேணாமான்னு கேக்குறாங்க. அவங்களும் இதெல்லாம் எதுக்கு எங்களுக்கு எடுத்துட்டு போங்கன்னு சொல்றா. அந்த பையனும் கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுக்குறான். அந்த பணத்தை தூக்கி அவன் மூஞ்சிலே வீசிட்டு இனிமே அவன் வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இந்த பாட்டி கோவமா கிளம்புறாங்க. ஆக்சுவலா அந்த பாட்டிக்கு லாஸ்ட் ஸ்டேஜ் கேன்சரா இருக்கோட வாழ்க்கை முடிய போகுதுங்கிறதால பணத்தை எல்லாத்தையும் பையன்கிட்ட கொடுக்கலான்னு தான் வந்திருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி அவமானப்படுத்துறதுனால அவங்களோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. மத்தவங்களுக்காக வாழ்ந்துட்டோம், இதுக்கப்புறம் நமக்காக வாழணும்னு அவங்க யோசிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.